லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற மற்ற படங்கள்லாம் காந்தாரா 2, இட்லி கடல்லாம் வந்து ஆயுத பூஜை அன்னைக்கே வந்துருச்சு. இந்த படம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் 3ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி தான் வருது. மரியா. உண்மையாக மரியா பார்த்துட்டு நான் மறண்டு போய் வர்றியான்னு வந்துட்டேங்க. உண்மையாக அருமையான ஒரு படம். உண்மையாக இந்த மாதிரி துணிவான கருத்துக்களை சொல்கிறதுக்கு, ஏன்னா ஒரு படம் அப்படின்னா அதில் வந்து சில கருத்துக்கள் உண்மையாக இந்த மாதிரி படங்கள் வந்து ஹாலிவுட்டில் எடுத்தால் பெரிய சர்ச்சையாகாது. ஆனால் இங்கெல்லாம் துணிஞ்சு எடுக்கிறதுக்கு, அதை எடுக்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான எதிர்ப்புகளெல்லாம் சமாளிக்க ஒரு திராணி வேணும். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அதை வந்து எடுத்துருக்கிறாருங்க. ஜீசஸ் கிறிஸ்ட் அவருடைய பிறப்பையும் இந்த படத்தில் வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் கிறிஸ்டே ஒயிட்டாக பிறந்ததுனால அவரை ஜீசஸ் கிறிஸ்டா என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் ஏற்றுக்குச்சு. அதே அவரை எதிர்த்த அந்த சாத்தான்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிளாக் மாதிரி பிறந்திருந்தா அவர் வந்து ஈஸ்டில் ஒருத்தர், நார்த்தில் ஒருத்தர், வெஸ்ட்டில் ஒருத்தர், இன்னும் சவுத்தில் ஒருத்தர் எதிர்த்தாங்க. அந்த ஒரு பிறந்த அந்த ஏரியாவிலேயே எல்லோருமே அவருக்கு ஈக்குவலான பவர் உடையவர்கள். அவர்களுமே கிட்டத்தட்ட அவங்க ஒருவேளை ஒயிட்ஸாக இருந்து இவர் பிளாக்காக இருந்தால் இந்த உலகம் அவங்கள கொண்டாடி இருக்கும், இவரை கடவுளை ஏற்றுட்டு இருக்காது அப்படின்றத போகிற போக்கில் ஒரு வரியில் இந்த படத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நன், அந்த நன் 4-5 வருடம் கழித்து அந்த நன்னுக்கு சின்னதாக சபலம் தட்டுது. அதனால் அவங்க அம்மாட்ட போய் என் மேலே ஒரு ஆண் சிபாரிசம் பட்டு விட்டது, நான் வந்து நன் அந்த நிலையிலிருந்து இல்வாழ்க்கைக்கு திரும்ப விரும்புகிறேன் அப்படின்னோன்னு அந்த அம்மா, என் மான மரியாதையெல்லாம் போயிடும், ஊரெல்லாம் உன்னை நன்னுன்னு, அதாவது கன்னியாஸ்திரின்னு சொல்லி நான் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன், என் விருப்பத்துக்கு மாற நீ செஞ்சால் இங்கே இருக்காத போன்னு அடித்து வரட்டுறாங்க. அந்த பெண் எந்த இடத்துல அவளுக்கு அந்த ஆண் சிபாரிசு ஏற்பட்டதோ அந்த இடத்துக்கே திரும்பி வரா. அங்கே வந்தது இல்லாமல் கிறிஸ்டியானிட்டியிலேயே கிறிஸ்டியன்ஸுக்கு எதிரான, அதாவது ஜீசஸ் கிறிஸ்துக்கு எதிரான மனப்போக்குடைய சாத்தான்கள் வேதத்தை போதிக்கிற ஒரு குரூப்பிட்ட பிளாக் குரூப்புக்கிட்ட போய் ஜாயின் ஆகிறா. அங்கே பாவல் நவகீதன் இவளுக்கு வந்து பைபிளில் என்ன சொல்லியிருக்குது, நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், உண்மையான கிறிஸ்மஸ் தான் என்ன, நாம் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை தான் கொண்டாடுவோம், நம்மக்கிட்ட நிறைய பகுத்தறிவு இருக்குது, ஆனால் அதை வந்து கிறிஸ்டியானிட்டியை தழுவுற மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை, நாம் கூட உண்மையான நம்மளை சாத்தான்களும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஆனால் நாம் தான் உண்மையான கிறிஸ்துவர்கள்ங்கிற மாதிரி சில போதனைகள்லாம் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பெண் அவரோடு இணைந்து அப்படியே பிரயாணம் போயிடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, இவளுக்கு எங்கே முதல்ல ஒரு ஆண் சிபாரிசம், இவருடைய உறவுக்கார பெண் வீட்டுக்கு விருந்தினராக வர 4-5 ஆண்டுகள் கழித்து அந்த கன்னியாஸ்திரி கான்வென்ட்லேருந்து அங்கே தான் இவளுக்கு வந்து அங்கே வந்து லிவிங் டுகெதர் லைஃப்பில் 2 ஜோடி வசிக்குது. அதில் வந்து ஒருத்தர் தான் இவளுடைய உறவுக்கார பெண். அவன் மூலியமாக தான் இவளுக்கு வந்து இந்த இன்னொரு ஆணுடைய அவளுக்கு தெரியாமலே ஸ்பரிசம் ஏற்படுது. அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டாலா இல்லையா, என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமது அதாவது ரசிகர்கள் எண்ணத்திற்கே விட்டு இயக்குனர் வந்து அழகாக நகர்ந்துக்கிறாரு. அந்த விதத்தில் இந்த மரியா என்னை பெரிதும் கவர்ந்தது. இன்னொரு முறை தேட்டருக்கு வரியான்னு கேட்குற அளவுக்கு, ஏன்னா சில இடங்கள் நமக்கு புரியல, நமக்கு வந்து நம்ம இந்து மதத்தில் என்ன ஏதுங்கிறது தெரியும், இது கிறிஸ்டியானிட்டின்னு கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலை வந்து இந்த படம் ஏற்படுத்தினுச்சு. அந்த வகையில் இந்த இயக்குனர், ஆனால் எடுத்தவர் வந்து ஒரு ஹிந்து தான், இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறவரும் ஹிந்து தான். 2 பேருமே ஹரி சுதன் அவர் டைரக்டர் பேர். இந்த படத்தை இப்போ வெளியிட்டிருக்கிறவர் ஹரி உத்ரா. ஆனால் இந்த படம் அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு திரைக்கு வர்றப்போ என்ன மாதிரி எதிர்ப்புகளை சந்திக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு உண்மையை, அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல, ஒரு துணிச்சலான ஒரு கருத்தை வந்து உறக்க சொல்லி இருக்குது. அந்த உறக்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கு இறுதியில் தீர்வையும் அவர்களே சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதை நம்ம போக்குக்கு விட்டது மட்டும்தான் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. ஆனாலும் மரியாவை துணிச்சலாக எடுத்து அந்த படக்குழுவினரையும் அதில் நடித்தவர்களையும் நம்ம பாராட்டணும். பாவல் நவகீதன் அவர் தான், நான் சொன்னேன் இல்லையா, சாத்தான்களோட ஒரு ஓதுவரா, ஒரு சாத்தான்களின் பாதிரியார் மாதிரி வர்றார் அவர். அது மாதிரி சாய் ஸ்ரீ பிரபாகரன் பிரமாதமாக அந்த கன்னியாஸ்திரி கேரக்டரில் அந்த உணர்ச்சிகளை, பெண்ணுக்கு உணர்ச்சி உண்டு, அது கன்னியாஸ்திரியாக இருந்தாலும் சரி அப்படின்றத வந்து காட்டியிருக்கிறதுல மிரட்டி இருக்கிறாங்க. சித்து குமரேசன், அதுவும் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டுங்க.
வேறு லெவலில் பில்டப்பாக டெம்ப்ட் பண்ணுற சீன்லாம் வச்சுருக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கலான்னு கூட தோணுச்சு. ஏன்னா எப்படியும் ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறப்போ. அதே நேரம் விக்னேஷ் ரவி இவர் ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் காமு காப்பிங்கிற ஒரு படத்தில் இதேமாதிரி வித்தியாசமான கதையம்சம் உள்ள படத்தில் நடித்தார். இந்த படத்துலேயும் அதுமாதிரி நடிச்சிருக்கிறாரு. வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. சுதா புஷ்பா அப்படிங்கிற இன்னொரு தோழி கேரக்டர், அப்புறம் இன்னொரு நண்பர் அவரும் விக்கின்னு நினைக்கிறேன், அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை வந்து உத்ரா ப்ரொடக்ஷன் பேனலில் ஹரி உத்ரா அவர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. டார்க் ஆர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படம் வந்து தயாரிச்சிருக்குது. இந்த படத்துக்கு வந்து மரியா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதுவும் இயேசு கிறிஸ்துவின் ஜீசஸ் கிறிஸ்டோட அம்மா மாரி மாதாவை வந்து குறிப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் ஏற்படுத்தினுச்சு. இந்த படத்தை ஹரி கே சுதன் இயக்கியிருக்கிறாரு. ஹரிஹர சுதன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாரு. ஹரிஹர சுதன் அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு மணிசங்கர் அவருடைய ஒளிப்பதிவு அவைலபிள் லைட்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த படத்துக்கு காமேஷ் அண்டு நிசார் ஷெரீஃப் 2 பேரும் படத்தொகுப்பு பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் முக்கியமான சீன்களை விட்டுட்டு கொஞ்சம் இழுவையாக இருக்கிற சீன்களை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனாலும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. இந்த தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் எப்போதுமே வித்தியாசமான படங்களை, சின்ன பட்ஜெட்டில் வர படங்களை உத்ரா ப்ரொடக்ஷன் ஹரி உத்ரா வந்து வெளியிடுவார். அதே மாதிரி இந்த படத்தையும் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த படத்திற்கு மரியா படத்திற்கு இன்னொரு முறை தேட்டருக்கு வரியான்னு பார்த்தவர்களை அழைக்கிற இந்த படத்திற்கு எதிர்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் எக்கச்சக்கமாக இப்போவே இருக்குது. அக்டோபர் 3ஆம் தேதி அதன் பிறகு நாட்களில் என்ன மாதிரி எதிர்ப்பு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மொத்தத்தில் இந்த படத்துக்கு மரியா எல்லோரையும் தேட்டருக்கு வரியான்னு அழைக்கிற ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.